அதாவது ஹைதராபாத் சம்பவம் நடந்தப்போ விஸ்வா துளசி மேல பிரியமா தான் இருந்தான். ஆனா இப்போ அவன் மேல அவனுக்கு கோவம் இருக்கு. அதனால அவன் என்னோட போனை எடுத்து பேசினானா அவன் அந்த சம்பவத்தை மறந்துட்டான்னு அர்த்தம். இல்ல என்கிட்ட பேச விருப்பம் இல்லாம அவன் என் போனை கட் பண்ணிட்டானா அந்த சம்பவத்தை அவன் இன்னும் மறக்கலன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவனை சந்திக்கிற ஐடியாவை நான் விட்டுறேன். எப்படி இருந்தாலும் இது ஒரு சூதாட்ட மாதிரி தானே, ஆடி பாப்போமே. அக்கா, சின்னத்த சொல்ற மாதிரி ஒரே ஒரு ரிஸ்க் எடுத்து தான் பாப்போமே. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. வேணும்னா போன் பண்ணி பாக்கட்டும். ஹலோ, யாரு? விஸ்வா, நான் சத்யவதி பேசுறேன்பா. சொல்லுங்க, என்ன விஷயம்? அது பைரவி அம்மாவுக்கு ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டேன். மனசே சரியில்லை விஸ்வா. நானும் உங்க அம்மாவும் கிட்டத்தட்ட 20 வருஷமா அக்கா தங்கச்சி மாதிரி ஒண்ணுமண்ணா பழகிட்டு இருந்தோம். அதான் உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. நீ என்கிட்ட பேசவே மாட்டியோன்னு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன். பரவாயில்ல, எங்க அம்மாவை பத்தி தானே கேட்க போறீங்க, அதுக்கே பயப்படணும். இப்போ பைரவி அம்மா எப்படி இருக்காங்க விஸ்வா? எனக்கு அவங்கள பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா உங்க அப்பாக்கு தான் நான் வந்தாலே பிடிக்காதே. அதனால்தான் நான் வராமலே இருக்கேன். அம்மா இப்ப பேச முடியாம இருக்காங்க. உங்களுக்கு அம்மாவை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அப்புறம் விஸ்வா, உனக்கும் துளசிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம்பா. எனக்கு அதுல எந்த சந்தோஷமும் இல்ல சத்யவதி. அந்த கல்யாணமே நடந்திருக்க கூடாது. ஏன் விஸ்வா அப்படி சொல்ற? ஏன் துளசினா தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே. இப்ப என்னாச்சு? அத பத்தி பேச எனக்கு இஷ்டம் இல்ல, விடு சத்யவதி. விஸ்வா, சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காத. உங்க அம்மா உனக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி என்கிட்ட மனசை விட்டு பேசினாங்க. பேசினாங்களா? என்ன சொன்னாங்க? அது 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 விஷயமா நான் உங்ககிட்ட நேர்ல தான் விஸ்வா பேசணும், போன்ல வேண்டாம். நான் உன்னை சந்திக்க முடியுமா? கண்டிப்பா. நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே உங்களை வந்து பாக்குறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் விஸ்வா. நான் இருக்கிற அட்ரஸ உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன். சரி. லக்ஷ்மி, விஸ்வா என்ன பார்க்க வரேன்னு சொல்லிட்டான். சின்னத்த, சூப்பர் சின்னத்த. மாமா இந்த வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரா? என்னால இதை நம்பவே முடியலையே. லக்ஷ்மி, விஸ்வா இங்க வரும்போது நாம 2 பேரும் இங்க இருக்க வேண்டாம். என்னக்கா இப்படி சொல்ற? மாமாவை நான் பார்க்க வேண்டாமா? நான் சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அத புரிஞ்சுக்கோ லக்ஷ்மி. நாம இங்க இருக்க வேணான்னு சொன்னனே தவிர நீ விஸ்வாவை பார்க்க வேணான்னு சொல்லலையே. ருத்ரா, லக்ஷ்மி தான் ஆசைப்படுறாள்ல. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, விஸ்வா வந்ததும் அவன் லக்ஷ்மியை பத்தி என்ன நினைக்கிறான்னு நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். லக்ஷ்மி இருக்கும்போது அவனால அத சொல்ல முடியாது. நான் அதுக்காக தான் சொல்றேன். விஸ்வா வரும்போது நானும் லக்ஷ்மியும் இதே வீட்டுல மறைஞ்சுக்கிட்டு அவன் பேசுறத கேக்குறோம். என்ன சொல்ற சத்யவதி? நீ சொல்றதும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு ருத்ரா. சரி, அப்போ நான் மாமாவை மறைஞ்சு நின்னே பாத்துக்கிறேன். எல்லாம் உன் நல்லதுக்கு தான் லக்ஷ்மி.
ம்? ம். ஸ்ரீராமா சொல்றா. என்ன விஸ்வா, அம்மாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? ம் ஓகேடா. அம்மாவுக்கு பயப்படுற மாதிரி இதுவும் இல்லைன்னு டாக்டர் சொன்னாங்க. பட் அவங்களால சரியா பேச முடியல ஸ்ரீராம். என்னடா, எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்கன்னு ஏதாவது சொன்னாங்களா? இன்னும் டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னாங்க. எப்படியும் நெக்ஸ்ட் வீக் ஆயிடும்டா. அப்போ எப்போ ஆஃபீஸ்க்கு வரலான்னு இருக்க? ஆ அது 1 or 2 daysல வந்துடுவேன்டா. சரி விஸ்வா, நான் சொல்கிறேன்னு நீ தப்பாக எடுத்துக்காத. என்னன்னு சொல்றா? பிரியா எனக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. ஆக்சுவலா துளசி மேலே எந்த தப்புமே கிடையாதுடா. ஏண்டா எங்க அம்மா ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத மறைச்சு என்ன கல்யாணம் பண்ணிருக்கா, அது தப்புலன்னு சொல்றியா? டேய், அது உன்கிட்ட சொல்லாம விட்டது தப்பு தான். ஆனா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும்டா. துளசி அந்த மாதிரிலாம் வேணும்னே சொல்ற ஆள் இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. டே ஸ்ரீராம், துளசி நல்லவளா கெட்டவளான்னு அனலைஸ் பண்றதுக்கு நான் தயாரா இல்ல. ஆனா அவ பண்ணது தப்பு. எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற விஷயம் தெரிஞ்சும் அவ எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம மனமேடையில உட்கார்ந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டால. அதை என்னால டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியலடா. சரிடா, நான் உன் ஆர்கியூமெண்ட்டுக்கே வரேன். உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்க விஷயம் உங்க அப்பாவுக்கும் தெரியும்ல. அவர் ஏன்டா உன்கிட்ட சொல்லல? அதை பத்தி நீ யோசிச்சியா? இதுல துளசியை மட்டும் குத்த சொல்றது தப்புடா. டே ஸ்ரீராம், அது கூட தெரியாது முட்டாள் இல்லனா. எப்பவுமே அப்பா துளசி பேச்சதான் கேட்பாரு. அவளே இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு அப்பா கிட்ட சொல்லியிருப்பா. அதனால எங்க அப்பாவை சொல்லாம விட்டுருப்பாரு. இங்க பாரு விஸ்வா, நீ எத்தனையோ தடவை துளசியை திருட்டுத்தனமா கல்யாணம் பண்றதுக்கு ட்ரை பண்ண. அப்பெல்லாம் அவ ஒத்துக்கவே இல்லையே. இப்ப திடீர்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்டா. எதுவா இருந்தாலும் கோவப்படாம துளசி கிட்ட மனசு விட்டு பேசு. அவளோட ஒப்பீனியன் என்னன்னு கேளு. அதை விட்டுட்டு தேவையில்லாம உன்னோட மேரேஜ் லைஃபை வேஸ்ட் பண்ணிக்காத விஸ்வா, புரிஞ்சுதா? இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்லடா. இல்லடா ஸ்ரீராம், நான் துளசியை லவ் பண்ணதே தப்புன்னு இப்பதான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் லைஃபே போயிடுச்சுடா. இனிமே அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. டேய், என்னடா இது? ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் இவ்ளோ சீரியஸ் ஆகுற? எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னீனா என்னடா அர்த்தம்? டிவோர்ஸ் பண்ண போறேன்னு அர்த்தம். டேய் விஸ்வா, கோபத்துல எடுக்கிற எந்த விஷயமும் சரியா இருந்ததா சாத்தியமே இல்ல. எது செஞ்சாலும் நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணும். நான் முடிவு பண்ணிட்டேன்னா இனிமே நீ துளசிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதா இருந்தா என்கிட்ட பேசாத. உன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணாம். டேய் விஸ்வா, சொல்றது என்ன சின்னத்த, திடீர்னு கெட்டப்பெல்லாம் மாத்திட்டு வந்து நிக்கிறீங்க? என்ன, ஏதாவது ஆசிரமத்துல போய் சேர போறீங்களா? இல்ல லக்ஷ்மி, விஸ்வா வரான்ல, அவன் முன்னாடி நாம கொஞ்சம் சிம்பத்திய கிரியேட் பண்ணலாமேன்னு தான் இப்படி ஒரு கெட்டப்பையே யோசிச்சேன். ஓ, ஆனா கண்ணாடியில பாக்கும்போது என்ன பார்த்து எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. சத்யவதி, உனக்கு இந்த கெட்டப் வித்தியாசமா இருக்கு. இதே மெயின்டைன் பண்ணிடு. அதாவது விஸ்வா வரும்போது மட்டும். விஸ்வா வந்துட்டான்னு நினைக்கிறேன். சத்யவதி, நீ போய் கதவை தர. நாங்க அந்த ரூமுக்குள்ள போய் மறைஞ்சுக்கிறோம். சரி வா லக்ஷ்மி. ஓ. விஸ்வா, உள்ள வாப்பா, வா.
இப்படி உட்காரு விஸ்வா. ம். ஆ, விஸ்வா ஏதாவது சாப்பிடுறியா? இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் எதுவும் வேணாம். என்ன வீட்ல யாருமே இல்ல, நீங்க மட்டும் தனியா இருக்கீங்களா? இது என்னோட குருசாமியோட வீடுப்பா. அவரு ஆசிரமம் வரைக்கும் போயிருக்காரு. நான் பண்ண பாவத்தை எல்லாம் அவர்கிட்ட சொல்லிதான் அழுதேன். அவர்தான் கடவுளுக்கு சேவை பண்ணே உன் பாவத்தை போக்கிக்கோன்னு சொல்லி என்ன அவரோட ஆசிரமத்திலேயே சேர்த்துக்கிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்க தங்கியிருப்பேன் விஸ்வா. அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில இருக்கிற அவரோட ஆசிரமத்துக்கே போயிடுவேன். உங்க அம்மா கூட இவரோட பக்தை தான். அக்கா, சின்னத்தை சூப்பரா நடிக்கிறாங்கல்ல. இரு லக்ஷ்மி, விஸ்வா என்ன சொல்றான்னு கேப்போம். ம். எங்க அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? பைரவி அம்மா மனசு உடைஞ்சு போய் தான் பேசினாங்க விஸ்வா. அம்மா எப்பவுமே தைரியமா தான் பேசுவாங்க. ஆனா இந்த தடவை அவங்க பேசும்போதுதான் அவங்க மனசுல ஏதோ ஒரு சங்கடம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. இத உன்கிட்ட சொல்ல வேண்டான்னு தான் இருந்தேன். ஆனா இப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு அப்புறம் என் மனசுல இருக்கிறத சொல்லாம விட்டா தப்பாயிடுமோன்னு எனக்கு தோணுச்சு. அவங்க மனசு சங்கடப்பட்டதுக்கு என்ன காரணம்னு சொன்னாங்களா? அதுக்கு காரணமே உங்க அப்பா தான் விஸ்வா. உங்க அப்பாவுக்கு எல்லாமே அவரோட தங்கச்சி சிவகாமி தான். ஆரம்பத்துல இருந்தே வீட்டுல நடக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல அவரோட தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு தான் பைரவி அம்மா கிட்டே சொல்லுவாரு. இதுதான் விஸ்வா பிரச்சனைக்கே முதல் காரணம். உங்க அம்மா பைரவி படபடன்னு பேசுவாங்க, பட்டுன்னு கோவப்படுவாங்க. ஆனா மனசளவுல குழந்தை மாதிரி. ஆனா சிவகாமி அப்படி இல்ல, எதையுமே நிதானமா யோசிச்சு பேசுறவங்க. அதனால உங்க அப்பா பார்வையில பைரவி அம்மா கெட்டவங்க மாதிரியும் சிவகாமி நல்லவங்க மாதிரியும் தெரிஞ்சாங்க. என்னக்கா, சின்னத்தை என்ன பத்தி பேசாம எதுக்கு பழைய கதையெல்லாம் பத்தி பேசி டயத்தை வேஸ்ட் பண்றாங்க? கொஞ்சம் பேசாம இருடி. சின்னத்தை பண்றதுக்கு பேர் தான் தூபம் போடுறதுன்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. அவங்க கரெக்டா தான் பேசுறாங்க. நீ கொஞ்சம் பொறுமையா கேளு. விஸ்வா, நான் உங்க அப்பாவை பத்தி குறை சொல்றேன்னு என்ன தப்பா எடுத்துக்க கூடாது விஸ்வா. இல்ல இல்ல இல்ல, நான் தப்பாலாம் எடுத்துக்கல. யார் எப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கணும். நீங்க சொல்லுங்க. இத நான் ஏன் உன்கிட்ட சொல்ல வரேன்னா, இப்போ உங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல பேச முடியாம படுத்திருக்காங்கன்னா அதுக்கு காரணமே அந்த சிவகாமியும் அவ பேச்ச கேட்டு நடக்கிற உங்க அப்பாவும் தான். உங்க அம்மா பாவம் சிவகாமியோட சூழ்ச்சி புரியாம அதை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாம ரொம்பவே தவிச்சு போயிட்டாங்க விஸ்வா. இந்த நேரத்துல உங்க அப்பா ஒரு பக்கம் அந்த துளசிய உங்க வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு உங்க அம்மா பைரவிய ரொம்பவே கட்டாயப்படுத்திட்டாரு. அந்த மன உளைச்சல்ல அவங்க தற்கொலை பண்ணிக்கிற முடிவுக்கு போயிட்டாங்க. நான் தான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அதையும் தடுத்தேன். இன்னொரு சிவகாமி நம்ம வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு தான் லக்ஷ்மி உனக்கு கட்டி வைக்கணும்னு உங்க அம்மா யோசிச்சாங்க. ஆனா நீ துளசிய லவ் பண்ணதுனால லக்ஷ்மிய உனக்கு சுத்தமா பிடிக்காமலே போயிடுச்சு.
அதனால மறுபடியும் உங்க அம்மாவுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. துளசிய உனக்கு கட்டி வைக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு விஸ்வா. அது என்ன காரணம்? அது உங்க அப்பாவுக்கு பரம்பரை சொத்து ஒரு 50 கோடிக்கு மேல தேரும். அந்த சொத்து வேற யாருக்கும் போயிடக்கூடாதுன்னு சிவகாமி திட்டம் போட்டா. அதனால்தான் அவ துளசிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி அவ அண்ணன் மூலமா உங்க அம்மாவை நச்சரிக்க வேற ஆரம்பிச்சா. இந்த சொத்து மேட்டரை விடுங்க, அது எனக்கே தெரியும். ஆனா நான் பைரவி அம்மாவோட மக இல்லைன்னு இப்போ புதுசா ஒரு கதை சொல்றாங்களே, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதெல்லாம் பொய் விஸ்வா. ஹாஸ்பிட்டல்ல அப்படி ஒரு விஷயமே நடக்கல. எல்லாமே சிவகாமியோட பிளான் தான். இந்த விஷயம்தான் பைரவி அம்மாவோட மனச ரொம்ப பாதிச்சிருச்சு. அந்த சிவகாமிக்கு ஒரே எண்ணம், துளசிய எப்படியாவது உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பொண்ணை உங்க அம்மா கிட்ட இருந்து பிரிக்கணும். அதுதான் அவளுடைய பிளான். இந்த சமயத்துல நீ வேற துளசிய லவ் பண்ண ஆரம்பிச்சுட்ட. அது சிவகாமிக்கு ரொம்ப வசதியா போயிடுச்சு. துளசியை லவ் பண்ணது பெரிய தப்புன்னு நான் இப்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சத்யவதி. இந்த விஷயத்துல லக்ஷ்மி தான் பாவம் விஸ்வா. தேவையில்லாம பலியாட ஆயிட்டா. அவளுக்கு உன் மேல ரொம்ப பிரியம். அந்த துளசி ஏமாத்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே. இப்ப லக்ஷ்மி உன்னையே நினைச்சு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டா. அவளை எப்படி சமாதானம் படுத்துறதுன்னு தெரியல. எங்க அம்மா எனக்காக பார்த்த பொண்ணுதான் லக்ஷ்மி. அவளை நான் கைவிட்டுற மாட்டேன்னு லக்ஷ்மி கிட்ட சொல்லுங்க. இது போதும் மாமா. ஐ லவ் யூ மாமா. நான் போயிட்டு வரேங்க. விஸ்வா, நான் உன்னை சந்திச்ச விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொல்லிக்க வேணாம். நான் இனிமே அவர்கிட்ட பேசுறதாவே இல்லை. இரு போட்டும். சின்னத்த, சூப்பர் சின்னத்த, கலக்கிட்டீங்க. சத்யவதி, விஸ்வா நம்ம பக்கம் வந்துருவான்னு இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நம்ம நேரம் நல்லா இருக்கு ருத்ரா. அதனால இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும்.